வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கீங்க, ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தால் கரெக்டாக வராது. பாருங்கள், நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடிச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக அரிஞ்ச இஞ்சி பூண்டை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காரம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டாணி இருந்தால் கூட பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டாணியும் போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து பட்டாணி ஆட் பண்ணல, உருளைக்கிழங்கு மசிச்சு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவிட்டு பெரட்டி விட்டுக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக கேரட்டை துருவி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சூப்பரான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற விட்டுடலாம். இப்போ சமோசாவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து மாவு திரட்டிட்டு நம்ம சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மாவை ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது. இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாமே கட் பண்ணியாச்சு. இது போல் நீங்கள் வந்து மடிச்சிட்டு பாருங்கள், இது போல் நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு கோன் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பாருங்கள், ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ ஒரு சைட்லேருந்து இந்த சைடு வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சமோசா. இதே போல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கடையில் விற்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயில் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா செவந்தும் வந்துட்டு இருக்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் இப்போல்லாம் சுட சுட சமோசா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க முதல் பெரியவர்களை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம சமோசா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.